மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாடல் பெற்ற பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் மாயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. அவையம்பிகை அம்மன் சிவனை மயில் உருவில் பூஜித்து மயில் உரு நீங்கிய அம்பாள் மகிழ்ந்து சிவனுக்கு தன் கையால் நெய் அபிஷேகம் செய்யப்பட்டதாக மாயூர புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு இவ்வாலயத்தில் பொங்கல் திருநாளான இன்று மாயூரநாதர் நற்பணி மன்றம் சார்பில் மாயூரநாத சுவாமி மற்றும் அருள்மிகு அபயாம்பிகை அம்பாளுக்கு நெய் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 26வது ஆண்டாக நெய் அபிஷேகம் நடைபெற்றது. கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு விரதமிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களால் வழங்கப்பட்ட 1000 லிட்டர் நெய் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பால், பன்னீர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் அபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சோடச தீபாராதனை, மகா தீபாராதனை நடைபெற்று பின்னர் அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யினை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இங்கு மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேத ஸ்ரீ வேத நாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும், மூலவர் விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும், உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 திருக்கோலங்களில் அருள்பாலித்து வருகின்றனர். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிப்பதை மகர சங்கர ரமண தினம் என்று அழைக்கின்றனர். உத்தராயண புண்ணிய காலமான தை மாத பிறப்பை முன்னிட்டு அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து பெரிய திருவடியான கருடன் சன்னதி முன்பு கோபூஜை நடைபெற்றது. முதலில் பசுவுக்கும் கன்றுக்கும் புது வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு சந்தன குங்குமம் வைத்து பூஜைகள் நடைபெற்றது. ஸ்ரீ சுக்தம் கூறி பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு பின்பு லட்சுமி அஷ்டோத்திரத்தால் குங்கும அர்ச்சனை செய்யப்பட்டது. பின்னர் பால், பழம் நெய்வேத்தியம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கோபூஜை முடிந்ததும் பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கினர். தொடர்ந்து ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வினை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர்.